Hello dear brothers and sisters. So welcome to பொதுத்தமிழ். ஸோ பொதுத்தமிழில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகு 3 தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அழகு 3ன்றது நம்மளுக்கு தெரியும், எழுதும் திறன் அப்படின்னு ஒரு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஒருமைப்பன்மை வந்து பார்த்தீங்கன்னா அழகு 3லேயே இருக்கும். அதே போல் அதுக்கு முன்னாடி இருந்த அழகுகளையும் நம்ம பார்த்துருப்போம், சரியா? ஸோ அதனால் வந்து ஒருமைப்பன்மை இங்கே பார்க்க வேணாம், ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ இந்த தொடர் வகைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள்லேயே தொகைநிலை தொடர், சரியா? தொகைநிலை தொடர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுலேயே அடுத்த ஒரு பகுதியாக தொகாநிலை தொடர் அப்படின்றது இருக்குது. அதே போல் தொடர் வகைகள்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு சில தொடர் வகைகள்லாம் இருக்குது, சரியா? ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்ல பார்ப்போம் இல்லையா? இப்போ வினா தொடர், என்ன சொல்கிறது, கட்டளை தொடர், இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தொடர் வகைகளும் ஒரு சிலது இருக்குது, நம்ம அதையும் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா தொகைநிலை தொடர் அப்படின்றத பார்த்துருப்போம். தொகைநிலை தொடர்னா என்னென்னு பார்த்துருப்போம். பொதுவாக ஒரு வேற்றுமை உருபு, ஒரு உருபோ உருபின் பயனோ, புரியுதா இல்லையா, இல்லை வினை சொல்லி அதை பார்த்தோன்னா வினை பண்பு உறுப்புகளோ, வினை உறுப்புகளோ, இல்லை பண்பு உறுப்புகளோ, இல்லை ஓமை உண்மை, புரியுதா, இந்த தொகையெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கான உறுப்புகளோ மறைந்து வரும். பொதுவாக உறுப்புகள் மறைந்து வருது அப்படின்னா, வெளிப்படையாக வராமல் மறைந்து வருது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லியிருப்போம், தொகைநிலை தொடர் அப்படின்றத பார்த்துருப்போம். அது ஒரு 6 வகையை நம்ம பார்த்துருப்போம், சரியா? வேற்றுமை தொகையிலேருந்து, வினை தொகையிலேருந்து, பண்பு தொகையிலேருந்து, ஓமை தொகையிலேருந்து, உண்மை தொகையிலேருந்து, அன்மொழி தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையை நம்ம பார்த்துருப்போம், சரியா? இப்போ அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடர், சரியா? இதில் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம், தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர்னா என்னப்பா, வேற ஒன்றுமே கிடையாது. தொகைநிலை தொடர் எப்படி வந்து வெளிப்படையாக வராமல் உறுப்புகள் மறைந்து வருதோ அது தொகைநிலை தொடர்னு பார்த்தோமோ, தொகாநிலை தொடர்ந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட். இதில் எந்த ஒரு உறுப்பும் மறைந்து வரவே வராது, எல்லாமே வெளிப்படையாகவே வந்துடும், புரியுதா? ஒரு வாக்கியத்தை நம்ம படிக்கும் போதே அதில் எந்த ஒரு உறுப்போ எந்த ஒரு சொல்லோ என்ன இருக்காது, அந்த உறுப்பின் பயனோ உறுப்போ எதுவுமே வந்து உள்ள மறைந்திருக்காது, புரியுதா? எல்லாமே வெளிப்படையாகவே வெளியிலே வந்துடும், விளக்கமாகவே வந்துடும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வகைகள் இருக்குது. 1 by 1 நம்ம என்னன்றதை பார்த்துக்கலாம், சரியா? ஸோ எக்ஸாம் மைண்ட் ஆஃபில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்ஸில் நியூ அண்ட் ஓல்டு புக் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம், சரியா? ஸோ ஓகே, ஸோ அழகாக நோட் பண்ணிக்குவாங்க, நம்ம பார்ப்போம். ஸோ தொடர் வகைகள் தொகாநிலை தொடர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்துருமா. ஒரு தொடரில் 2 சொற்கள், பொதுவாக 2 இல்லை 2க்கு மேற்பட்ட சொற்கள் வருதுன்னா தான் ஒரு தொடராக அமையும். தொடர்னாலும் சொற்றொடர் அப்படின்னாலும் வாக்கியம் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்றத பார்த்தோமா, புரியுதா? இதெல்லாம் எல்லாம் ஒன்று தான், புரியுதா? அப்போ ஒரு தொடர்னாவே மினிமம் ஒரு 2 வேர்ட்ஸாக இருக்கணும், புரியுதா? ஒரு 2 சொற்களாக இருக்கணுமா? அப்போ பாருங்கள், ஒரு தொடரில் 2 சொற்கள் வந்து ஒரு தொடர்னு வந்துருச்சு, அதில் 2 சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இடையில எச்சொல்லும், அதாவது எந்த சொல்லும் எந்த உருவும் மறையாமல் வெளிப்படையாக நின்று பொருள் தருது அப்படின்னா அதுதான் தொகாநிலை தொடர், புரியுதா? இதுவே போன கிளாஸ் என்ன பார்த்துருப்போம், ஒரு தொடரில் 2 சொற்கள் அமைந்து அவற்றின் இடையே எந்த ஒரு சொல்லோ இல்லை சொல்லின் உருவோ ஏதாவது மறைந்து வருது அப்படின்னா, வெளிப்படையாக வராமல் மறைந்து வருது அப்படின்னா அதுதான் தொகைநிலை தொடர்னு பார்த்துருப்போமா. இங்கே பாருங்கள், வெளிப்படையாக வரும், மறையாமல் வரும், புரியுதா? ஸோ மறையாமல் என்று பொருள் தருவது, பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் அப்படின்றத பார்க்குறோமா. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், காற்று வீசியது குயில் கூவியது அப்படின்றது கொடுத்துருப்போமா. காற்று வீசியது, இதில் ஏதாவது உருவம் உள்ள மறைந்திருக்கா? காற்றுக்கு வீசியது, காற்றால் வீசியது, புரியுதா? இல்லை வந்து காற்றை வீசியது அப்போ நம்ம சொல்ல மாட்டோம், காற்று வீசியது. அப்போ சரியாக இருக்குது, உள்ள எந்த ஒரு சொல்லோ ஒரு உருவோ உள்ள எங்கேயுமே என்னது மறைந்து இல்லை. அதே போல் ஒரு குயில் கூவியது, குயிலுக்கு கூவியது, குயிலால் கூவியது, குயிலை கூவியது அப்படின்னு சொல்லுமா, குயில் கூவியது, சரியாக இருக்கா? அப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொல்லோ இல்லை சொல்லின் உருவோ இல்லை ஒரு பயன் சொல்லோ எதுவுமே உள்ள என்ன பண்ணல, மறைந்து வரலை, வெளிப்படையாக வந்துருச்சு, புரியுதா? எப்படி எழுதணும், சரி இது இப்படி தான் எழுதி ஆகணும், புரியுதா? அப்போ மறைக்கிறதுக்கு இங்கே எந்த ஒரு சொல்லும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வரத்தான் என்ன சொல்லுவோம், நம்ம தொகாநிலை தொடர் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இந்த தொகாநிலை தொடர் 9 வகைகள் படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் பார்த்துருப்போம், 6 வகைப்படும் பார்த்துருப்போம். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும், புரியுதா? இந்த 9 வகை என்னது, எழுவாய் தொடர், விழித்தொடர், எல்லாமே அந்தந்த பெயர்லேயே அமைஞ்சிருக்கு. அந்த பெயரை நீங்கள் மனப்பாடம் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், மனப்பாடம் பண்ணவே கூடாது, ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் உட்காந்துடும், புரியுதா? இந்த பெயர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே பெயரை வச்சு அதுக்கான டெஃபினேஷனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெஃபினேஷனை வச்சு ஓகே இதுதான் அந்த கான்செப்ட்ன்றதே தெரிய வந்துடும், புரியுதா? அப்போ எழுவாய் தொடர், விழித்தொடர், வினை முற்றுங்க பாருங்க, எழுவாய், விழினா அது அழைக்கிறது, விழினா என்னன்னு பார்த்துருப்போம், அழைத்தல். சிம்பிளாக சொல்ல போனால் தந்தையே, தாயே, மகனே, அண்ணனே, புலவரே,
அரசரே கூப்பிடுவோமா, அந்த மாதிரி கூப்பிட்டா அதுக்கு பேர் என்னது விழி. புரியுதா? அப்போ விழித்தொடர். அப்போ விழித்தொடரில் அப்படி தானே சொற்கள் அமையும். புரியுதா? அது பாருங்க, வினை முற்று, பெயர் எச்சம், வினை எச்சம், வேற்றுமை தொகாநிலை ஒன்றுமே கிடையாது. எப்படி தொகைநிலை தொடரில் வேற்றுமை தொகைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டைப் பார்த்தோம் இல்லையா, முதல் ஒரு வகையை பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உருபு மறைந்து வந்திருக்கும், இங்கே உருபு மறையாமல் வந்திருக்கும், அவ்வளோதான். வேற்றுமை பாருங்கள், வேற்றுமை தொகா, அங்கே வேற்றுமை தொகை, சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. புரியுதா? வேற்றுமை தொகைனா உருவு மறைஞ்சு வந்திருக்கும், இங்கே உருவு மறையாமல் அப்படியே வந்திருக்கும். புரியுதா? அவ்வளோதான். புரிஞ்சு போச்சா? அடுத்து பாருங்கள், இடைச்சொல். இடைச்சொற்கள் நம்மளுக்கு தெரியும். அதே போல் உரிச்சொற்கள். அப்போ இடைச்சொற்கள், உரிச்சொற்கள் இதை பேஸ் பண்ணி அதுக்கடுத்து அடுக்கு தொடர் இதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா இந்த தொடர்கள் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு உருபு என்ன பண்ணாது, மறைந்து வரவே வராது, வெளிப்படையாகவே தான் வரும். புரியுதா? அதனால தான் இந்த வகைகள் எல்லாமே தொகாநிலை தொடரில் அமைஞ்சிருக்கு. சரியா? ஸோ இப்போ முன்பை ஒன்று எக்ஸாம் மைண்ட் ஆஃப் வியூவில் வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருவோம். முதல்ல எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் புரியுதா? ஒரு தொடர் அமைவதற்கு முக்கியமாக ஒரு முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா அது எழுவாய் தான் சொல்லுவோம். புரியுதா? எழுவாய்ன்றது பெரும்பாலும் என்ன சொல்லாப்பா இருக்கும், ஒரு வினை சொல்லா இருக்குமா, இருக்காது, ஒரு பெயர் சொல்லாதான் இருக்கும். புரியுதா? எழுவாய்ன்றது ஒரு பெயர், ஒரு பெயரின் அடிப்படையில் தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த 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 ஒரு எழுவாய், அந்த ஒரு பெயர் சொல் என்ன செய்யுது, எதை வச்சு செய்யுது அப்படின்றதான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கும். புரியுதா? பார்க்கலாமா? எழுவாயை தொடர்ந்து ஒரு எழுவாய் இருக்குன்னா பாருங்க, இனியன், காவிரி, மல்லிகை, பேருந்து, இதெல்லாம் நம்ம வினை சொல்லா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயர், எல்லாமே பெயர் சொல். புரியுதா? அப்போது எழுவாயை தொடர்ந்து, இந்த எழுவாயை தொடர்ந்து பெயர் சொல்லோ, இன்னொரு பெயர் சொல்லோ, இல்லை ஏதாவது ஒரு வினை சொல்லோ, இல்லை வினா சொல்லோ, இது எல்லாமே பயனிலையாக வருது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் எழுவாய் தொடர். புரியுதா? பாருங்க, இனியன் கவிஞன், இனியன் அப்படின்றவன் ஒரு கவிஞன் அப்படின்னு சொல்லுது இந்த ஒரு தொடர். புரியுதா? இனின்றது எழுவாய் நம்மளுக்கு தெரியும், அது பெயர் சொல்லாதான் அமையும். அதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்துச்சுனாலும் அது என்னது, அது எழுவாய் தொடர் தான். அப்போ கவிஞன்றது ஒரு பெயர் சொல்லா, இங்கே பாருங்க, எழுவாய் பெயர் சொல், எழுவாய் பெயர் சொல், இந்த ஃபார்முலாவில் அமைஞ்சிருக்கா? ஓகே. அடுத்து பாருங்களேன், காவிரி பாய்ந்தது, மல்லிகை மலர்ந்தது. இந்த பாய்ந்தது மலர்ந்தது அப்படின்றதுலாம் என்னது, ஒரு வினையை குறிக்குது. மலர்தல், பாய்தல், அதுலேருந்து வந்தது தானே இந்த பாய்ந்தது மலர்ந்ததுன்ற சொல். அப்போ ஒரு வினை சொல் தானே. அப்போது எழுவாய்ன்றது நம்மளுக்கு ஓகே, இந்த இடத்துல வந்துருச்சு. புரியுதா? இன்டைரக்டாக எழுவாய்ன்றது என்னது, அது ஒரு பெயர் சொல். புரியுதா? ஸோ ஒரு எழுவாய் வந்துருச்சு, இதுலேயும் எழுவாய், இது எழுவாய் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அடுத்து என்ன வந்திருக்கு, வினைச்சொல் வந்திருக்கு. இதில் வினைச்சொல் வந்திருக்கா, இதுலேயும் வினைச்சொல் வந்திருக்கா, வந்திருக்கு. இந்த ஃபார்மால் இருக்குது. அடுத்து பாருங்களேன், அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு, இதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு, கண்டிஷன். அதுக்கடுத்து பாருங்கள், பேருந்து வருமா, பேருன்றது என்னது, ஒரு எழுவாய் வந்துருச்சா? ஓகே. வருமா அப்படின்றது என்ன பண்ணுறோம், நம்ம கேள்வியை கேட்குறோம், வினாவை எழுப்புறோம், அது என்னது, அப்போ ஒரு வினாச்சொல். வருமானது என்னது, ஒரு வினாச்சொல், அப்போ வினா. அப்போது இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. புரியுதா? அப்போ ஒரு எழுவாயை தொடர்ந்து பெயர், வினை, வினா இது எல்லாமே பயனிலையாக வருது அப்படின்னா, இந்த எழுவாயுடைய பயனிலையாக வருது அப்படின்னா அந்த ஒரு தொடர்கள் எல்லாமே எழுவாய் தொடர்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இதான் சிம்பிள் கான்செப்ட்டு, ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். சரியாமா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், விழித்தொடர். ரொம்ப சிம்பிள், நம்ம வகைகள் பார்க்கும்போதே பார்த்தோம். பாருங்க, விழியை தொடர்ந்து வினை, நல்லா பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விழியை தொடர்ந்து வினை அமையணும், ஒரு வினைச்சொல். விழியை தொடர்ந்து ஒரு வினை அமையணும், அது எல்லாமே என்னது, விழித்தொடர்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நண்பா, மகனே, தந்தையே, என்னது, அழைக்கிறோம். விழினா என்னது, அழைத்தல். விழி அப்படின்னா அழைத்தல். அப்போ இந்த தொடர் அழைக்கிறது, யாரோ ஒருத்தர் கூப்பிடுறது அடிப்படையில் இருக்கும். புரியுதா? அப்போ நண்பா, மகனே, தந்தை, இதெல்லாம் என்னது, ஒரு விழி, அழைத்தல். புரியுதா? அப்போ விழியை தொடர்ந்து, இதெல்லாம் விழி. இந்த விழியை தொடர்ந்து இங்கே பாருங்கள், முதல்ல என்ன இருக்குது, விழி இருக்குது. முதல்ல நண்பா, மகனே, தந்தை, விழி 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 இருக்கா. அதை தொடர்ந்து ஒரு வினை இருக்கணும். பாருங்க, நண்பா எழுதுன்றது என்னது, ஒரு வினை, ஒரு செயலை குறிக்குது, ஒரு வினையை குறிக்குது, இருக்கா. அப்போ விழி, அதுக்கப்புறம் என்ன வரணும், வினை வரணும். இங்கே பாருங்கள், மகனே சிரின்றது என்னது, ஒரு வினை. அப்போ விழியை தொடர்ந்து ஒரு வினை. தந்தையே பேசு ஒரு வினை. புரியுதா? அப்போ விழியை தொடர்ந்து ஒரு வினை. ஸோ இந்த மாதிரி அமைதுன்னாவே இந்த தொடர்கள்லாம் என்னது, இதெல்லாம் விழித்தொடர். புரியுதா? இதெல்லாம் விழித்தொடர்கள். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் பாருங்களேன், மூன்றாவது வகை என்னது, வினை முற்று தொடர். வினை முற்றுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். புரியுதா? வினை முற்று தொடரின் இறுதியில், நல்லா பாருங்க,
வினைமுற்று தொடருக்கு என்ன சார் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்னா, அதனால தான் அதுக்கு வினைமுற்று தொடர்னே பேர் வந்துச்சு. புரியுதா? அப்போ அந்த தொடரில் வினைமுற்றுக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால தான் அதுக்கு வினைமுற்று தொடர்ன்ற பேர் வந்துச்சு. எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய, பாருங்கள் சிம்பிளாக இப்போ நான் படித்தேன் அப்படின்னு இருக்கா. இப்போ இதில் எழுவாய்னா எதை சொல்லுவோம்? இதை சொல்லுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? படிக்கிறேன், அதான் பயனிலை. புரியுதா? அப்போது பயனிலை. புரியுதா? இப்படி தானே நம்ம மேக்ஸிமம் சென்டென்ஸ் அமையும். நான் எழுவாய் வந்து அதுக்கப்புறம் தான் பயனிலை அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் வினைமுற்று தொடரில் நம்ம ஆடி தெரியும், பயனிலை எப்பயுமே ஒரு வினைமுற்றாக தான் இருக்கும். புரியுதா? பயனிலை வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வினைமுற்றாக இருக்கும், வினைமுற்று மட்டுமே இருக்காது. புரியுதா? ஏன்னா இதில் டைப்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ நான் படித்தேன் அப்படின்றதா மேக்ஸிமம் அப்படி தான் அமையும் ஸ்டேட்மெண்ட். நான் நூலை படித்தேன், இல்லை நான் படித்தேன், இல்லை நான் நடந்தேன், நான் வந்தேன், நான் ஓடினேன். புரியுதா? இல்லை கபினன் ஓடினான். புரியுதா? மாடு கத்தியது. சரி, மாடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம சொல்லுவோம் அந்த வினைமரபு நம்ம பார்ப்போம், நம்ம அடுத்து பார்க்கும்போது பார்ப்போம். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவில் குவியது அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னது? அப்போ எழுவாய் வரும், அடுத்து பயனிலை வரும். அது ஒரு வினைமுற்று. படித்தேன்றது ஒரு வினைமுற்று தானே. ஒரு வினைமுற்று சொல்ல வந்து பயனிலை வந்து அந்த சென்டென்ஸை முடிச்சு வைக்கும். ஆனால் தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய இந்த வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து, இங்கே பாருங்கள், முதல்ல அமைஞ்சிரும். கண்ணகி பாடினாள் அப்படின்னா நம்ம அப்படி எழுதுவோம், நார்மலாக அப்படி எழுதுவோம். கண்ணகி எழுவாய், பாடினாள் பயனிலை ஒரு வினைமுற்று அப்படின்னு பார்ப்போம். புரியுதா? ஆனால் இங்கே பாருங்கள், பாடினாள் அப்படின்னு சொல்ல, கண்ணகி பாடினாள்ன்றதுல பாடினாள் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்துரும். அப்போ ஒரு வினைமுற்று ஒரு பயனிலை என்ன பண்ணுது? ஒரு தொடருடைய ஆரம்பத்திலே வந்து ஃபஸ்ட்டு உட்காந்துருது. புரியுதா? அப்போ வினைமுற்று ஃபஸ்ட்டு இருக்கா, அதுக்கப்புறம் தான் எழுவாய் பின்னாடி வரும். இங்கே பாருங்கள், கண்ணகி பெயர், ஒரு பெயர் சொல் எழுவாய். புரியுதா? அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்களேன், வீரர் சென்றனர் அப்படின்னு தான் சொல்லுவோம். வீரர் சென்றனர், இல்லை வீரர்கள் சென்றனர் அப்படின்னு போடுவோம். ஆனால் அங்கே பாருங்கள், சென்றனர் வீரர் சொல்லாமல் அதுவும் பொருள் தரும். புரியுதா? அப்போ சென்றனர் சொல்லக்கூடிய இந்த பயனிலை வினைமுற்று முதல்ல வந்துடும். புரியுதா? முதல்ல வந்துடும். அந்த வீரன் சொல்லக்கூடிய அந்த பெயர் ரெண்டாவது வந்துடும். புரியுதா? அப்போது ஒரு தொடரில், பொதுவாகவே ஒரு தொடரில் அமையக்கூடிய வினைமுற்றானது, இறுதியில் அமையக்கூடிய வினைமுற்றானது அந்த தொடரின் முதல்லே வரதுனால, பாடினால் சென்றனர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லே வந்து அதுக்கப்புறம் கண்ணகி வீரர் அப்படின்ற ஒரு பொருளை தரதுனால இதுக்கு என்னது? நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வினைமுற்று அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் தரும். அதனால தான் இதுக்கு வினைமுற்று தொடர். இங்கே பாருங்கள், வினைமுற்று தொடர் அப்படின்ற ஒரு வகையை குறிக்குது. புரியுதா? இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது. அதனால் சார் அறுவகை பெயரை கொண்டு முடிவதுனா ஒன்றும் கிடையாது. பெயர் சொல்ல 6 வகை இருக்கு இல்லையா? அந்த 6 வகை பெயர் சொல்ல கொண்டு முடியும். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கண்ணகி அப்படின்றது ஒரு பெயர், வீரர் அப்படின்றது ஒரு பெயர். புரியுதா? ஸோ இதிலே பெயர் சொல்ல ஒரு 6 வகையாக இருக்கு இல்லையா? அந்த 6 வகையான பெயர் சொல் எதுவானாலும் அடுத்து வந்து உட்காந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது இருக்கும், இந்த ஒரு வாக்கியம்ன்றது இருக்கும். அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. புரியுதா? பொதுவாக ஒரு பெயர், ஒரு வினைமுற்று வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு பெயர் வரும். புரியுதா? இதுதான் வினைமுற்று தொடர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து பாருங்களேன், பெயர் எச்சத்தொடர். பெயர் எச்சத்தொடர் ரொம்ப சிம்பிள். நார்மலாகவே ஒரு தொடரை கொடுத்து இதில் என்ன பெயர் எச்சமா வினை எச்சமானு சொல்கிறது நம்ம கேட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ப்ராக்டிஸ் எடுத்துருக்கீங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான், ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், முற்று பெறாத வினை. முற்று பெறாத வினை என்னப்பா? அதான் எச்சம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? எச்சம். ஒரு செயல் முற்று பெறல, முடிவுறாமல் அப்படியே இருக்குது. கேட்ட, நடந்து, ஓடிய அப்படின்னு இருக்கு. அப்படின்னது அந்த செயல் முற்று பெறாமல் இருக்குது. இப்போ ஓடியது, நடந்தது, கேட்டேன் அப்படின்னா அது வினை முற்று. புரியுதா? அப்போ நடந்த, ஓடிய, கேட்ட அப்படின்றதுனா அதெல்லாம் என்னது? அந்த வினை முற்று பெறாமல் அப்படியே எஞ்சி நிற்கிது. அதனால தான் நம்ம எதுவும் சொல்லுவோம்? எச்சம் சொல்லுவோம். அப்போ முற்று பெறாத வினை அப்படின்னாலும் எச்சம்னாலும் எல்லாம் ஒன்று தான். புரியுதா? ஸோ அப்போ முற்று பெறாத வினை ஒரு எச்சம் பெயர் சொல்லை கொண்டு முடிவது. சிம்பிளாக தான் பண்ண சொல்லுவோம் நம்ம. ஒரு எச்சம் பெயர் சொல்லை கொண்டு முடியக்கூடிய எச்சம் பெயர் எச்சம், வினை சொல்லை கொண்டு முடியக்கூடிய எச்சம் வினை எச்சம். சிம்பிள், அவ்வளோதானே? அதுதான் இங்கே முற்று பெறாத வினைன்னு சொல்லியிருக்கேன். முற்று பெறாத வினைனா வினை எச்சம், அவ்வளோதான். பொதுவாக ஒரு எச்சம். புரியுதா? அப்போது முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. அப்படி இல்லையா? இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எச்ச வினை. முற்று பெறாத வினை அப்படின்னாலும் எச்ச வினை அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். புரியுதா? ரெண்டும் ஒன்று தான், ஒரே மீனிங் தான். புரியுதா? பெயர் சொல்லை கொண்டு முடிவது இப்படியும் சொல்லலாம் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னதுப்பா? பெயர் எச்சம்.
புரியுதா? அப்போ அந்த மாதிரி ஒரு தொடர் அமைஞ்சதுன்னா அது பெயர் வச்ச தொடர், முடிஞ்சு போச்சு. புரியுதா? எக்ஸாம்பிள் பாருங்க, கேட்ட பாடல். கேட்ட பாடல், கேட்டன்றது என்னது? எச்சம். புரியுதா? இந்த எச்சம் பாடல் சொல்லக்கூடிய பெயர் சொல்ல கொண்டு முடிகிறதுனால இது பெயர் எச்சம். அப்போ பெயர் சொல்ல கொண்டு ஒரு எச்சம்ன்றது வந்துச்சு அப்படின்னா, புரியுதா? பெயர் சொல்ல கொண்டு ஒரு எச்சம் முடியுது அப்படின்னா, கேட்ட பாடல் பெயர் சொல்ல கொண்டு தானே இந்த எச்சம் முடியுது, அதனால இது பெயர் எச்சம்பா, கேட்ட பாடல். அடுத்து பாருங்க, வரைந்த ஓவியம். வரைந்த அப்படின்றது ஒரு எச்சம். வரைந்த அப்படின்றது ஒரு எச்சம், ஒரு முழுமை பெறாத ஒரு சொல் தானே. இப்போ வரைந்தேன், வரைந்தான், வரைந்தாள் அப்படின்னா ஒரு முற்று, வினை முற்றுன்னு சொல்லலாம். புரியுதா? வரைந்த அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. அப்போ வரைந்தன்னு சொல்லக்கூடியது ஒரு பெயரெச்ச ஒரு சொல். புரியுதா? அப்போ கண்டிப்பாக ஒரு பெயரெச்சம், ஒரு பெயர் சொல் வந்து தான் அந்த எச்சத்தை முடிச்சு வைக்கும். அதனால அதுக்கு என்ன பேர்? பெயர் எச்சம்னு பேர். அப்போ வரைந்த அப்படின்றது ஒரு எச்சம், ஓவியம்ன்றது ஒரு பெயர் சொல். அப்போ ஒரு எச்சம் பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயர் எச்சம், இல்லை ஒரு எச்ச வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயர் எச்சம். புரியுதா? கேட்ட பாடல், வரைந்த ஓவியம். புரியுதா? என்ன சொல்றது, நம்ம பிடித்த பறவை. புரியுதா? நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் என்னது? பெயர் எச்சம். ஸோ இது அப்படியே அடுத்த ஒரு கான்செப்ட் தான் வினை எச்சம். பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயர் எச்சம், வினையை கொண்டு முடிஞ்சால் வினை எச்சம். புரியுதா? பாருங்க, முற்று பெறாத வினை, சேம் அதே தான், எச்ச வினை. புரியுதா? எச்சம். முற்று பெறாத வினை பாருங்க, அல்லது எச்ச வினை. வினை சொல்லை கொண்டு முடிவது வினை எச்சம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. புரியுதா? அங்கே பெயர் சொல்லை கொண்டு தான் முடியும், இங்கே ஒரு வினையை கொண்டு தான் முடியும். புரியுதா? அதுக்கு பேர் தான் என்னது? வினை எச்சம் அப்படின்னு பார்ப்போம். அது ஒரு தொடராக அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த தொடர் என்ன சொல்லுவோம்? வினை எச்ச தொடர்னு, அவ்வளோதான். புரியுதா? பாருங்க, பாடி மகிழ்ந்தான், பாடி, தேடி, இதெல்லாம் என்னது? இப்போ பாடினான், தேடினால், தேடினார்கள் அப்படின்னா அது ஒரு வினை முற்று. பாடி, தேடி ஒரு முழுமையான பொருள் தரல, ஒரு முற்று பெறாத பொருள் இருக்கு, அதனால தான் அது வினை எச்சம், எஞ்சி நிற்கிது. புரியுதா? அப்போ எதை கொண்டு முடியுது? ஒரு வினை. மகிழ்ந்தனர், பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வினை சொல்ல, ஒரு வினை முற்று சொல்ல கொண்டு வச்சு முடிகிறதுனால இதுக்கு என்ன பேரு? வினை எச்சம்னு பேரு. புரியுதா? அப்போ பாடின்றது எச்சம், மகிழ்ந்தனர் அப்படின்றது ஒரு வினை, ஒரு வினை சொல். புரியுதா? எப்படி சார் மகிழ்ந்தனர்ன்றது ஒரு வினை சொல், மகிழ் அப்படின்றது ஒரு வினை இல்லையா? அதுலேருந்து பிறந்த சொல் தானே இது மகிழ்ந்தனர் அப்படின்றது. பார் அப்படின்றது ஒரு வினை தானே, ஒரு செயல் தானே. புரியுதா? அதுலேருந்து பிறந்தது தானே பார்த்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல். அப்போ ஒரு வினை சொல் தானே அது. புரியுதா? அப்போ ஒரு வினையை கொண்டு முடியக்கூடிய ஒரு எச்சம் வினை எச்சம். அது மாதிரி இந்த தொடர் அமைஞ்சிருக்கிறதுனால இது வினை எச்ச தொடர், அவ்வளோதான். புரியுதா? அப்போ பாடி மகிழ்ந்தான், தேடி பார்த்தனர், ஓடி பார்த்தான். புரியுதா? எழுந்து நடந்தான். புரியுதா? ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா வினை எச்ச தொடர் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 5வது வகையை பார்த்துட்டுமா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உருவம் உள்ளே ஏதாவது மறைஞ்சிருக்குமானா மறைஞ்சே இருக்காது. இப்போ கேட்ட பாடல்னு ஒன்று இருக்குது, அந்த கேட்ட பாடலுக்குள்ளே ஏதாவது சொல் ஏதாவது மறைஞ்சிருக்கானா கிடையாது. கேட்ட பாடல், அந்த கேட்ட பாடல் மட்டும் அப்படி தான் எழுதணும், அப்படி தான் எழுதி ஆகணும், வேறு வழியே கிடையாது. உள்ளே மறைச்சி வச்சு ஒரு சொல்லை எழுதுறதுக்கெலாம் இடம் கிடையாது. புரியுதா? அதனால தான் இது தொகாநிலை தொடர்ன்ற கான்செப்டில் பார்க்குறோம். அடுத்த 6வது வகையை பாருங்களேன், அதுக்கு இதுக்கு ஒன்றுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. அங்கே மறைந்து வரதுனால அது வேற்றுமை தொகை, இங்கே மறையாமல் வெளிப்படையாக அப்படியே வரதுனால எந்த ஒரு உருவமும் மறைந்து வராது, வெளிப்படையாக வந்துடும். அதனால் இது வேற்றுமை தொகா. அங்கே தொகை, இங்கே தொகா. புரியுதா? பாருங்க, வேற்றுமை தொகை நிலை தொடர். வேற்றுமை உறுப்புகள் இந்த இடத்துல மறையாமல் என்ன பண்ணிடுவான், இவன் வெளிப்படையாகவே அமைந்து தொடர்களில் வந்துடுவான். அதனால தான் இதுக்கு பேர் வேற்றுமை தொகா நிலை தொடர். புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, அங்கே கட்டுரை படித்தால் அப்படின்னு சொல்லியிருப்போம், கட்டுரை படித்தால் சொல்லியிருப்போம். கட்டுரையை படித்தால் அப்படின்ற பொருளை தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தரும் அப்படின்றத நம்ம அந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஏன்? அந்த கட்டுரையை ஐன்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்குப்பா, அதனால தான் இது வேற்றுமை தொகை. அதனால தான் இது தொகை நிலை தொடரில் வேற்றுமை தொகைன்ற ஒரு வகையாக பார்க்குறோம் அப்படின்றத பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், டைரெக்டாகவே அப்படியே வந்திருக்கு, முழுசாகவே வந்துருச்சு. கட்டுரை படித்தாலும் வராமல் கட்டுரையை படித்தாலும் சொல்லிட்டு அந்த உருபும் வெளிப்படையாகவே வந்துருச்சு. புரியுதா? அப்போ ஐன்னு சொல்லக்கூடிய 2ஆம் வேற்றுமை உறுப்பு இங்கே வெளிப்படையாகவே வரதுனால இந்த மாதிரி தொடர் நம்ம என்ன சொல்லுவோம், தொகாநிலை தொடர்னு சொல்லுவோம். அதுலேயும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்ததுனால இது வேற்றுமை தொகாநிலை தொடர்னு சொல்லுவோம். முடிஞ்சு போச்சு. சரியா? இது 2ஆம் வேற்றுமை தொடருக்கான ஒரு எக்ஸாம்பிள்.
கட்டுரையை ஐன்றது வெளிப்படையாக வந்துருச்சு. அடுத்து பாருங்களேன், அன்பால் கட்டினார். அன்பால் ஆள்னு சொல்லக்கூடிய இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு சொல் வெளிப்படையாக வந்துருச்சுங்க. அன்பால் ஆள்ன்றது இங்கே வந்துருச்சு இல்லையா? அப்போ மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள்னு சொல்லக்கூடியது வெளிப்படையாக வந்ததுனால அன்பால் கட்டினாள் அப்படின்றது ஒரு வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை தொகா நிலை தொடர். புரியுதா? அடுத்து பாருங்களேன், அறிஞருக்கு பொன்னாடை. அறிஞருக்கு, யாருக்கு பொன்னாடை? அறிஞருக்கு. அப்போ கூன்னு சொல்லக்கூடிய இந்த நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக இந்த தொடரில் வந்ததுனால இது நான்காம் வேற்றுமை தொகா நிலை தொடர். புரிஞ்சதா? ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதா வேற்றுமை தொகா நிலை தொடர்னு பார்க்குறோம். அப்போது உன கான்செப்டில் என்னது? இந்த கான்செப்ட் எல்லாமே என்னது? வேற்றுமை. எந்த ஒரு உருவும் சரி, எந்த ஒரு சொல்லோ ஒரு உருவோ இல்லை உருவின் பயனோ எங்கேயுமே மறைஞ்சு வரவே வராது. வெளிப்படையாக அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஒரு தொடரில் முழுமையாக வந்துடுவான், விளக்கத்தோடு வந்துடுவான். உள்ள எந்த ஒரு சொல்லும் மறைஞ்சு இருக்கவே இருக்காது. அதனால தான் இது தொகாநிலை தொடர். ஏழாவது வகை பாருங்கள், இடைச்சொல். இடைச்சொல்லுடன் ஒரு இடைச்சொல் வருது அப்படின்னா அந்த சொல்லோடு பெயரோ அப்படின்னா அது ஒரு பெயர் சொல்லோ ஒரு வினையோ ஒரு வினை சொல்லையோ அடுத்து தொடர்ந்து வரணும். அந்த ஒரு சொல்லுக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல்லோ வினை சொல்லோ தொடரணும். அதுக்கு பேர் தான் என்னது? இடைச்சொல் தொடர்னு பேர். எடுத்துக்காட்டு பாருங்க. மற்றொன்று. மற்றொன்று அப்படின்றது ஒரு இடைச்சொல் தொடரா? ஆமாம், இடைச்சொல் தொடர். ஏன்? மற்றொன்று, மற்று பிளஸ் ஒன்று. மற்று அப்படின்றது ஒரு இடைச்சொல். ஒன்று, நம்ம இப்போ ஒன்று அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றுன்னு சொல்லுவோமா? அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், அப்போ அது ஒரு பெயர் சொல். புரியுதா? அப்போ நல்லா பாருங்க, இந்த இடைச்சொல்லை தொடர்ந்து ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் சொல் வருதா? பெயரோ வினையோ ஏதாவது ஒன்று வந்துடணும். பெயர் சொல் வந்துருச்சு இல்லையா? அப்போ இதுக்கு பேர் தான் இடைச்சொல் தொடர். இதுக்கு பேர் தான் இடைச்சொல் தொடர். புரியுதா? அப்போ மற்றொன்று, மற்ற அப்படின்றது இடைச்சொல், ஒன்று அப்படின்றது பெயர். அப்போ இது ஒரு இடைச்சொல் தொடர். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். இடைச்சொல் அப்படின்றது பாருங்க, ஏ, ஓ, மற்று, மண், கொல், என, என்று அப்படின்ற சொல்லலாம் வந்து ஒரு பெயர் சொல்ல வினை சொல்ல பக்கத்திலே வருது அப்படின்னா அந்த இடம் என்னது? அது ஒரு இடைச்சொல் தொடராக இருக்கும். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இடைச்சொற்களுக்கான எக்ஸாம்பிள். அப்போ பாருங்க, மற்றுன்றது இங்கே இருக்கா? அப்போ மற்றுன்றது ஒரு இடைச்சொல். அப்போ இடைச்சொல்லை தொடர்ந்து ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் வந்திருக்குது. அப்போ இது ஒரு இடைச்சொல் தொடர். ஓகேவாம்மா? அடுத்து பாருங்க, எட்டாவது வகை தொகாநிலை தொடரில் எட்டாவது வகை உரிச்சொல். அங்கே இடைச்சொல் பார்த்தோமா, இங்கே உரிச்சொல் ஒன்றுமே கிடையாது. அங்கே இடைச்சொல்லை தொடர்ந்து பெயரோ வினையோ வந்துடுது இல்லையா? இங்கே உரிச்சொல்லை தொடர்ந்து பெயரோ வினையோ வந்துடும். அவ்வளோதான் வினைச்சொல். அவ்வளோதான் உரிச்சொல் தொடர். இங்கே பாருங்கள், உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது, அதான் உரிச்சொல் தொடர். புரியுதாம்மா? இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், சால சிறந்தது. சாலன்றது உரிச்சொல், சிறந்ததுன்றது பெயரோ வினையோ ஏதாவது ஒன்று தொடர்ந்துடணும். அப்போ சிறந்தது. இங்கே பாருங்கள், சாலவும், சால, நன்று. அப்போ சிறந்தது நன்று அப்படின்றது தொடர்ந்தது இல்லையா? இது என்னது? சாலன்னு சொல்லக்கூடியது உரிச்சொல். அப்போ உரிச்சொல்லை தொடர்ந்து சிறந்தது நன்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லோ வினை சொல்லோ தொடருது. அப்போ இதுக்கு பேர் என்னது? ஒரு உரிச்சொல் தொடர்ன்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ பாருங்க, சில உரிச்சொற்கள் நம்ம பேசிக்காகவே ஸ்கூல் புக்ஸில் பார்த்துருப்போம். சால, உரு, தவ, நனி, மல்லல், கடி, இதெல்லாம் உரிச்சொற்கள். இதெல்லாம் என்னது? உரிச்சொற்கள். புரியுதாமா? அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பொதுவாக இந்த உரு, தவ, நனி, நனி, நன்று சொல்லுவோமா? அப்போது இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு பேர் என்னென்னா, பொதுவாக இதெல்லாம் வந்து உரிச்சொல்னு சொல்லுவோம். இந்த உரிச்சொல்லாம் என்ன பொருளில் வரும் அப்படின்னா, பொதுவாக உரு, தவ, நனி இந்த மூன்று உரிச்சொற்களும் மிகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்லாம் வந்துடும். மிகுதினது அதிகமாக, மிகுதிப்படுத்தி சொல்கிறது. புரியுதா? மிக்க, மிகுதின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தகுதிப்படுத்தி சொல்கிறது. மல்லல் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிச்சொல் என்ன பொருளில் வரும் அப்படின்னா, பலமான, செழுமையான அப்படின்ற பொருளில் வந்துடும். புரியுதா? கடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரிச்சொல் கூர்மை, கூர்மையான அப்படின்ற பொருளை கொடுக்கும். விரைவு அப்படின்ற பொருளை கொடுக்கும். காவல் அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ கடி நகர் அப்படின்னு படிச்சிருப்போம். கடி நகர் அப்படின்னு படிச்சிருப்போம். கடின்றது என்னது? ஒரு உரிச்சொல். கடின்றது ஒரு உரிச்சொல். நகர் அப்படின்றது ஒரு பெயர். ஒரு நகரனுடைய பெயர் தான் நகர்னு சொல்லுவோம். ஒரு சிட்டி, ஒரு நகர்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பெயர். அப்போ ஒரு உரிச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வருதா? அப்போ இது என்னது? இது ஒரு உரிச்சொல் தொடர். அப்போ கடின்றது இந்த இடத்துல என்ன பொருளில் வரும் சார்? கூர்மையா, விரைவா, காவல் அப்படின்னா காவல்ன்ற பொருளில் வந்துடும்.
அந்த நகரம் காவலுடைய நகரம். சரியா? அந்த நகரம் ஒரு காவல், சிறந்த ஒரு காவலுடைய நகரம். அதான் கடி நகர். சிறந்த ஒரு காவலுடைய நகரம்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அதான் கடி நகர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், அடுக்கு தொடர். கடைசி வகை அடுக்கு தொடர். ஒன்றுமே கிடையாது. அடுக்கு தொடர் என்ன பார்த்துப்போம்? வருக வருக வருக, நன்று நன்று நன்று, பழக பழக பாலும் புளிக்கும். அப்போ பொதுவாக ஒரே சொல் திரும்ப திரும்ப வருதுன்னா அங்கே பாருங்கள், ஒரு சொல் 2 3 முறை தொடர்ந்து வருது அப்படின்னா எத்தனை முறை வர வந்து போகுது? பொதுவாக மினிமம் 2 முறையாவது அடுத்தடுத்து வருது அப்படின்னா அதை நம்ம என்ன படிச்சிருப்போம்? அடுக்கு தொடர்னு படிச்சிருப்போம். வருக வருக இதோட நிறுத்தலாமா? நிறுத்தலாம். 2 வரலாமா? வரலாம். 3 வரலாமா? வரலாம். 4 வரலாமா? வரலாம். 5 வரலாமா? வரலாம். வரலாம். புரியுதா? அப்போ அடுக்கு தொடராக ஒரே சொல் திரும்ப 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 வருது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ஏதாவது உருபு இங்கே மறைஞ்சு வருதானா? வராது. அதனால தான் இது தொகாநிலை தொடரில் ஒரு வகையாக நம்ம பார்க்குறோம். புரியுதா? இந்த மாதிரி வரக்கூடிய தொடருக்கு என்ன பேர்? அடுக்கு தொடர்னு பேர். சரியாமா? ஸோ ஓகே. ஸோ இதுதான் தொகாநிலை தொடருக்கான வகைகள், 9 வகைகள் பார்க்குறோம். கடைசியில் இன்னொரு சின்ன கான்செப்ட் இங்கே பாருங்கள், கூட்டு நிலை பெயரெச்சங்கள். கூட்டுநிலை பெயரெச்சங்கள். பெயர் எச்சம் தான் நம்மளுக்கு தெரியும். என்னது? ஒரு எச்ச வினை. ஒரு எச்சவினை சொல், ஒரு எச்சவினை சொல் இங்கே எதுவானா இருக்கலாம். ஒரு எச்சவினை சொல் எதுவானா இருக்கலாம். ஒரு பெயர் சொல், ஒரு எச்சவினை ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுதுன்னா அதை நம்ம பார்த்துருப்போம், பெயர் எச்சம்னு பார்த்துருப்போம். அது பெயர் எச்சம். கூட்டுநிலை பெயர் எச்சமா என்ன சார் அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு எச்சம் தானே வந்துச்சு, இன்னொரு எச்சமும் சேர்ந்து வரும். அப்போ 2 எச்ச சொல் வந்து ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுது அப்படின்னா அவ்வளோதான் கூட்டுநிலை பெயரெச்சம். புரியுதா? கூட்டு, இந்த 2 பெயரெச்சம் சொல்லுவான், கூட்டு சேர்ந்துருவான். இவனை 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு பெயர் சொல்ல வச்சு அந்த சென்டென்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிப்பானுங்க, அவ்வளோ தொடர முடிப்பானுங்க. இவனுங்க தான் கூட்டுநிலை பெயரெச்சம். எக்ஸாம்பிளோட பார்த்துருமா? ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள், இது ஒன்று இது ஒன்று. சார் 2 தான் இருக்கணுமா? எத்தனை வேணா இருக்கலாம், ஆனால் 1க்கு மேலே இருக்கணும். ஒன்றே ஒன்று இருந்து ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுதுன்னா அது ஜஸ்ட் பெயரெச்சம். இல்லை 2க்கு மேற்பட்ட எச்ச சொற்கள் வந்து ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுது அப்படின்னா அவன் தான் கூட்டுநிலை பெயரெச்சம். புரியுதா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து சேர்றாங்களா, பக்கத்தில் வராங்களா, சேர்ந்து பெயரை கொண்டு ஒரு பெயரை கொண்டு முடிவது, அதுக்கு பேர் தான் கூட்டுநிலை பெயரெச்சம். புரியுதா? பெரும்பாலும் எந்த மாதிரி சொற்கள் இந்த மாதிரி இடத்துல அதிகமாக பயன்படும் அப்படின்னா பாருங்க, வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல, இதெல்லாம் என்னது? பெயரெச்சங்கள். இதுவும் பெயரெச்சங்கள் தான். இவங்களாம் அடிஷ்னலாக வருவானுங்க. இன்னொரு பெயரெச்சம் இருக்கு இல்லையா, இன்னொரு இடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல அடிஷ்னலாக வருவானுங்க செய்யறதுக்கு, கூட்டு செய்யறதுக்கு அடிஷ்னலாக வருவானுங்க. அதனால தான் அவருக்கு கூட்டுநிலை பெயரெச்சம் சொல்கிறோம். புரியுதா? அப்போ வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்கள் செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்வதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. புரியுதா? செய்யற என்னப்பா? செய்யின்னு அர்த்தம். புரியுதா? அங்கே பாருங்க, எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பாருங்க, கேட்க வேண்டிய பாடல். கேட்ட பாடல்லாம் பெயரெச்சம். பாருங்க, கேட்க இதுவும் பெயரெச்சம் தான். பாருங்க, கேட்க ஏதாவது பொருள் தருதா? எச்சமா இருக்கு. வேண்டிய அதுவும் எச்சம் தான். வேண்டும் அப்படின்னா ஒரு முற்று பெறும். வேண்டிய அப்படியே நிற்கிது, பொருள் தரல, அப்படியே எச்சமா நிற்கிது. அப்போ பாருங்க, இவனும் எச்சம் தான், இவனும் எச்சம் தான். ஒரு பெயர் சொல், பாடல்ன்றது ஒரு பெயர் சொல் தானே. புரியுதா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியறதுனால இந்த ஒரு தொடர் என்னது? கூட்டுநிலை பெயரெச்சத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு. கேட்க வேண்டிய பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த வேண்டிய, தக்க, வல்ல, கூடிய இந்த சொற்கள் எல்லாமே, இந்த பெயரெச்ச சொற்கள் எல்லாமே செய் என்னும் வாய்ப்பாட்டு எச்சத்துடன். புரியுதா? அங்கே பாருங்க, செய், கேட்க, கேட்க, சொல்ல, செய்ய. புரியுதா? பேச, இதோடைய வேர்ச்சொல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, என்ன சொல்றது? கேட்க, கேள், சொல், சொல்ல, சொல், செய்ய, செய். அதுக்கடுத்து என்ன இருக்கு? பேச, பேசு. புரியுதாம்மா? அப்போ ஒரு விஷயத்தை செய்டான்னு சொல்லுது. புரியுதா? அப்போ செய்ய சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்ல இருந்து உருவாகக்கூடிய என்ன சொல்லக்கூடியது? ஒரு எச்ச சொல்ல இருந்து கூடவே வேண்டிய, தக்க, வல்ல, கூடிய இந்த மாதிரி இன்னொரு எச்ச சொல்லும் சேர்ந்து வந்து ஒரு பெயர் சொல்லுங்க. பாருங்க, பாடல்ன்றது ஒரு பெயர் சொல், செய்தின்றது ஒரு பெயர் சொல், வேலைன்றது ஒரு பெயர் சொல், வழக்குன்றது ஒரு பெயர் சொல். புரியுதா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பாருங்க, சொல்ல, தக்க, செய்ய, வல்ல, பேச, கூடிய. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர் எச்சங்கள்
ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியறதுனால இவனுக்கு என்ன பேர்? கூட்டிநிலை பெயர் எச்சங்கள் பேர். புரியுதா? ஒருத்த மட்டும் வந்து இப்போ கேட்ட பாடல், புரியுதா, சொன்ன செய்தி, அதுக்கடுத்து என்ன இருக்கு? செய்யும் வேலை, இல்லை பேசும் வழக்கு, இல்லை பேசிய வழக்கு, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு எச்சம் மட்டும் வந்து ஒரு பெயர் சொல்ல முடியுதுன்னா இவங்களாம் ஜஸ்ட் பெயரெச்ச தொடர், அவ்வளோதான், ஜஸ்ட் பெயரெச்ச தொடர். ரெண்டாக வந்தானுங்க அப்படின்னா இவனுங்கெல்லாம் கூட்டுநிலை பெயரெச்ச தொடர். புரியுதாமா? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதுதான் தொகாநிலை தொடருக்கான வகைகள். மொத்தம் 9 வகைகள் பார்த்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்போ இதில் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து இதுலேருந்து மட்டுமே கேட்கணும்னு கிடையாது, இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களா ஃபார்ம் பண்ணி கேட்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது என்ன வகை தொடர் அப்படின்றது கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தொகைநிலை தொடர்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய 6 வகைகள், அதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். புரியுதா? எப்படி இந்த இடத்துல எந்த உருவு மறைந்து வந்திருக்குது, இது உண்மை தொகையா, ஊமை தொகையா, அன்மொழி தொகையா, இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிளோட நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும். அதே போல் இந்த தொகாநிலை தொடர்னா என்னது? பொதுவாக எந்த ஒரு உருவம் நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லையும் ஏதாவது உருவு மறைஞ்சிருக்குது, இதோ பாருப்பான்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதாவது சொன்னோன்னா கிடையவே கிடையாது. இருந்த எக்ஸாம்பிளாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கோம், அப்படியே நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா எந்த ஒரு உருவு எதுவும் மறையலை. அந்தந்த கான்செப்ட் எது, இப்போ ஏன் இது உரிச்சொல் தொடர், ஏன் இது வந்து பார்த்தோன்னா இடைச்சொல் தொடர், ஏன் இது விழித்தொடர், ஏன் இது எழுவாய் தொடர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்த உருவும் இதில் மறையாது, அதனால தான் இது தொகாநிலை தொடர். புரியுதா? அப்போ இந்த ஒரு கிளாஸை பொறுத்த வரைக்கும், இது முடி கிளாஸை பொறுத்த வரைக்கும் தொடர் வகைகளில் தொகைநிலை தொடரும் பார்த்தாச்சு, தொகாநிலை தொடரும் பார்த்தாச்சு. ஸோ தொடர் வகைகள் அவ்வளோதானே சார், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா கிடையாது. புரியுதா? இது வந்து தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடரில் இவ்வளோ டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் தமிழில் நம்ம பயன்படுத்துகிறோம்பா, இவ்வளோ வகையான தொடர்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறது. அடுத்த தொடர் வகைகள் அடுத்த ஒரு கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு சில தொடர் வகைகள் நம்ம பார்ப்போம். புரியுதா? ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தொடர்கள், அதெல்லாம் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. அழகாக நோட்ஸ் எடுத்து தான் மறுபடியும் நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.